ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கை மரம் வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முருங்கை குச்சி. இது வந்து நம்ம மரத்துலேருந்து உடச்சாலே வந்து தானாக வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வேர்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த குச்சிக்கு ஏற்ற ஹைட்டில் வந்து நம்ம வந்து மண்ணை தோண்டிக்கலாம். தோண்டினதுக்கப்புறமா அந்த குச்சை வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் எறும்பு பொடி வந்து போட்டோம். ஏன் எறும்பு பொடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கம்பை வந்து கரையான் வந்து எதுவும் வந்து பண்ணிடக்கூடாது, வம்பா போயிடக்கூடாது, கம்பு நல்லபடியாக தழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எறும்பு பொடி போட்டோம். மற்றபடி வேறு எந்த ஒரு உரமும் போடல. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் போடலாம். ஏன்னா எறும்பு பொடியே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப வந்து நம்ம உரம் வச்சுட்டோம் அப்படின்னா கூட மரம் வந்து வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து திரும்ப எறும்பு பொடிக்கு மேலே மண்ணை போட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ தண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மண் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்ப மண் போட்டு மூடினா போதும். ஸோ இப்படி தான் முருங்கை மரம் வளர்க்கணும். ஏற்கனவே இதில் நிறைய பூவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.